ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்பான முக்கிய செய்திகள் அனைத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் பெறணும்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்காலிக பேருந்து டிரைவர்களை பயன்படுத்தி இயக்கப்பட்ட பேருந்துகள் விபத்தில் முடிந்தது. ஸோ பேருந்து இயக்கி 10 அடி தூரத்திலே பார்த்தீங்கன்னா தற்காலிக டிரைவர்கள் விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சில சம்பவங்கள் எல்லாமே தமிழகத்தில் நடந்து வருது. போக்குவரத்து ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பணும், அகவிலைப்படி டிஏ வழங்கணும், 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக செயல்படுத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு அமைச்சர் பார்த்திங்கன்னா சரியான பதிலே கொடுக்கல. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும். டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தல். ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார் டிடிவி தினகரன். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தினார். தருமபுரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பாக சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவதை தமிழக அரசு விளம்பரம் செய்வதோடு நிறுத்திவிடாமல் முதலீடுகளையும் தமிழகத்துக்கு ஈர்க்கும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சென்னை தென் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முடிந்தவரை நிவாரணப் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் புயல் மழைக்கு பின்பு சுகாதார சீர்கேடுகள் எல்லாமே வந்திருக்கு. ஒரு மதத்தையோ சமூகத்தையோ சார்ந்த கட்சி நடத்தி தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. பொங்கல் பண்டிகை நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த பிரச்சனையை அரசு சுமூகமாக முடிக்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்களின் பெரிதும் அவதிக்குள்ளாகப்படுவார்கள். தேர்தல் வாக்குறுதிகளைப் போல போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கைவிடக்கூடாது என்றார். கூட்டத்தில் கட்சி தலைமை செயலாளர் டிக்கோரா ராஜேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ முருகன் உள்ளிட்டோர் எல்லாமே கலந்து கொண்டாங்க. ஸோ டிடிவி தினகரன் அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு அமைச்சர் பார்த்தீங்கன்னா விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு காலி பணியிடங்களை நிச்சயமாக நிரப்பியே ஆகணும் அப்படின்றத கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் 2024 கிட்டத்தட்ட ஒரு 25,000 வேக்கன்சிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்து கொண்டாலே போதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நடந்து முடிந்த 2023 டிஎன்எஸ்டிசியோடைய நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வாரம் நடக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எனக்கு அழைப்பு கடிதம் வரல அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்கீங்க. 2வது அழைப்பு கடிதம் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 26 மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு 2வது அழைப்பு கடிதம் இந்த பொங்கலுக்கு பின்னாடி வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். 1:3 என்ற ரேஷியோவில் போக்குவரத்து துறையில் ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போனாலே போதும். அங்கே ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.